நான் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா இந்த பக்கம் வேளாண் பண்ணை உருவாக்குவேன், இந்த பக்கம் குட்டைகளை வெட்டுவேன், இந்த பக்கம் மரங்களை வளர்ப்பேன். இது வந்து நிறைய பேருக்கு காமெடியா இருந்தது. என்னடா மரத்தை வளர்ப்பேங்கிறான், மாடை வளர்ப்பேங்கிறான், விவசாயம் பண்ணுவேங்கிறான். எங்களுக்கு ஐடி தான். சரி, ஐடில போயிட்டு கம்ப்யூட்டரை கடிச்சு திங்க, நீ சாப்ட்வேரை டெவலப் பண்ணி சாப்ட்வேர் திங்க போறியா? எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாலும் திங்கிறதுக்கு என்ன வேணும்? சோறு தான் வேணும். நான் வந்து என்ன சொல்றேன், சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடு, போடாம போ, என்ன வேணாலும் பண்ணு, அது ரெண்டாவது. ஆனா முக்கியமா என்ன, அவர் சொல்ற விஷயம் என்ன? விவசாயம், வேளாண் பண்ணைகள், விவசாயத்தை அரசு வேலைகள் ஆக்குவது. ஏன்னா எத்தனையோ வேலைகள் அரசு வேலைகள் ஆக்கப்பட்டு இருக்கு. இந்த விவசாயத்தை ஏன் விட்டுட்டு போறான்? ஏன்பா விட்டுட்டு போறான்? அதுக்கு சரியான ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளத்தையும் உருவாக்குறான். அதுக்கு அவனுக்கு தேவையான காசு கிடைக்கல. அவன் கஷ்டப்பட்டு உருவாக்குற அந்த விவசாயத்தை, விவசாயத்துல இருந்து கிடைக்கிற விளைபொருட்களை கம்மியான ரேட்டுக்கு வாங்கி நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அதை அவ்வளோத்தையும் விளைவிச்சாமல அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்கும். அப்ப அவன் என்ன வச்சுப்பான்? வேற வேலை இல்லடா, நிலத்தை விட்டுட்டு போடா, நம்ம போய் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். நம்மளால எதையுமே வாழ முடியல, விட்டுட்டு போய் அந்த காசை வச்சு நம்ம வாழணும். அப்ப இது அரசு வேலையா ஆக்கப்படும் போது என்ன நடக்கும்? அதுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு உணவுப் பொருட்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இதுதான் பார்க்க வேண்டியது. இது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் சரி. ஆனா செய்ய மாட்டேங்கிறதுனாலதான் இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் பேசுறாரு. அதுக்காக நம்ம வந்து பூண்டு நோக்க வேண்டியது. ஆமா, சரிதானே? சீமான் இவ்வளவு விஷயத்த சொல்றாருல, இதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத நம்மளால உணர முடியல. விவசாயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத உணர முடியல. நான் இப்படி ஒரு கொள்கையை முன்வைக்கிறேன், நல்ல கொள்கை, மக்களுக்கு தேவையான கொள்கை, ஃபியூச்சருக்கு தேவையான கொள்கை, நம்ம நாட்டை வளப்படுத்துறதுக்கான கொள்கை, ஒவ்வொருவனும் நல்லா வாழ்றதுக்கான கொள்கை. இந்த கொள்கையை இப்ப இருக்கிற அரசாங்கம் நிறைவேற்றிருச்சுன்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு சீமானா அதான் எதிர்பார்ப்பாரு. எப்ப நானே அரசியலை விட்டு போயிடுறியா, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எனக்கே அரசியல் எதுவும் தேவையா அப்படின்னு போயிடுவாரு. ஆனா அது செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. கூர்ந்து கவனிங்க. அதை வந்து ட்ரோல் பண்றதை தூக்கி தூர போட்டுட்டு கவனிங்கடா கண்ணுங்களா. உங்க கட்சி, அவருக்கு மேல உள்ள வெஞ்சன்ஸ், அந்த இதெல்லாம் தூக்கி தூர போட்டு சொல்லும் கருத்து என்ன? நான் சீமான் அவர்கள் வந்து எல்லா வகையிலும் பெர்ஃபெக்ட்னா சொன்னேன். நானே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. சொல்ற கொள்கை என்ன? இது சாத்தியமானா என்ன நடக்கும்? எவ்வளவு முன்னேற்றம் வரும்? இதை மட்டும் கொஞ்சம் சிந்தியுங்கள்.